ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி அவர்கள் வந்து ஆந்திராவுடைய முதல்வராக இருந்தபோது வைணவத்துடைய வைகுந்தம்னு சொல்லப்படுகிற திருப்பதியில வந்து கிறிஸ்துவ மிஷினர்களை வந்து குடியமர்த்துறாரு, கிறிஸ்தவர்களை வந்து அங்க வந்து குடியமர்த்துறாருன்னு சொல்லி ஆந்திராவில் அந்த நேரத்தில் வந்து ஒரு சர்ச்சை உண்டானது. அதுக்கு நிகராக ஒரு சர்ச்சை வந்து இப்ப கிளம்பியிருக்கு ஆந்திராவில். அதாவது அமராவதியில் புதன்கிழமை அன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தில் இன்றைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் கலந்து கொண்டு பேசும்போது என்ன சொல்றாருன்னா, திருப்பதி லட்டுல வந்து விலங்குகளுடைய கொழுப்புகள் கலக்கப்படுது, மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீனுடைய கொழுப்புகள் வந்து கலக்கப்படுது. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சிகள்ல ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த விலங்குகளுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்டு அதோடைய புனிதத்தன்மை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை வந்து சொல்றாரு. உடனே ஜெகன்மோகன் ரெட்டியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து அதை மறுக்குது. அது மறுத்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, திருப்பதி லட்டுடைய சாம்பிளை அனுப்பி வைக்கிறாங்க. எங்க அனுப்பி வைக்கிறாங்கன்னா, குஜராத்துடைய பால்வளை மேம்பாட்டுத்துறைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை அரசே ஆய்வு செஞ்சு, ஆமா அந்த லட்டுல வந்து மாட்டுடைய கொழுப்பும், மீனுடைய கொழுப்பும், பன்றியுடைய கொழுப்பும் வந்து கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே போல வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்தவர், அதனாலதான் அந்த வேலையை செஞ்சாரு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இல்ல, அந்த தேவஸ்தான போர்டுல வேலை பார்க்குற அங்க வேலை லட்டு செய்யற அவங்க தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பலதரப்புல இருந்து பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஒருத்தர் மேல ஒருத்தர் மாற்றி சொல்லி கொண்டாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, இந்த மாதிரி செயல்களை செய்தது யாரு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஞ்சயன், பெங்களூர்ல இருந்து. பொதுவா திருப்பதி வந்து நான் பிறந்த வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு புனித தலமா பார்க்கப்பட்ட காலம் உண்டு. இன்னைக்கு தான் அது ஆந்திரா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊர்ல பெரிய ஒரு படையெடுப்பா எடுத்து அந்த கோயிலுக்கு போவாங்க. அதை வைணவ நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து பெருசாக வந்து அந்த கோயிலை நம்பிக்கொண்டு போவாங்க. இந்த புரட்டாசி மாதம், இப்போ புரட்டாசி மாதம் நடந்துருக்குது. இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா எங்க வட தமிழ்நாட்டில் வந்து கவிச்சையெல்லாம் தூர வச்சுட்டு முழுக்க வீட்டில் வந்து புதிய பாத்திரங்கள், புதிய வந்து எல்லா பொருட்களையும் வாங்கி புதுசாக சமைச்சு கவிச்சியை தொடாம விரதம் இருந்து அந்த கோயிலுக்கு போறது மரபு. அப்படி நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் வந்து திருப்பதிக்கு வந்து போவாங்க. திருப்பதிங்கிறது வந்து வைணவருடைய வைகுந்தமாக பார்க்கப்படுது. அவர்கள் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயில், அந்த கோயில்ல வந்து காலங்காலமாக வந்து லட்டு வந்து பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வருது. அதாவது ஒரு 300 ஆண்டு காலமாக அந்த கோயில்ல வந்து லட்டு வந்து பிரசாதமா தரப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து அப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது, தோசை கொடுக்கப்பட்டிருக்குது, பொங்கல் அங்க வந்து பிரசாதமா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறமா பூந்தி கொட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 300 ஆண்டுகளாக வந்து 1715 இருந்து லட்டு வந்து பிரசாதமா கொடுக்கப்படுது. 1943 தான் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி தலையிட்டு இது வந்து பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவஸ்தான போர்டோட சேர்ந்து பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து 500 கோடி ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு பிரசாதமாக அந்த லட்டு வந்து இருக்கப்படுது. ஆனா இன்னைக்கு லட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய நகரங்கள்லயே வந்து திருப்பதியோடைய லட்டு வந்து கிடைக்கப்படுற மாதிரி இன்னைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது சைவ நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, திருப்பதி லட்டை வந்து ஒரு புனிதமான ஒரு பொருளாக வாங்கி அதை வந்து பயன்படுத்துறாங்க. இந்த லட்டுல வந்து விலங்குடைய கொழுப்பை கலந்தது யாரு? இப்ப நேரடியா வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மீது வந்து கை நீட்டி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மீது வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப நமக்கு அந்த விஷயத்துல வந்து சில கேள்விகள் இருக்குது. நாம வந்து சைவ நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது. அதாவது நம்ம வந்து அசைவம் சாப்பிட்ற ஒரு ஆளுங்க. இப்ப சைவம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற எந்த பொருளுமே வந்து பியூரியான ஒரு சைவம் கிடையாது. நீங்க வந்து ஒரு சைவ பொருள் வாங்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இதுல வந்து B12 சோர்ஸ் வந்து சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த சைவ பொருளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அட்டையிலேயே அவனே எழுதிடுறான். இந்த B12 சோர்ஸ்ங்கிறதே வந்து குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுடைய கொழுப்புல இருந்து தான் அதிகமா எடுக்கப்படுறாங்க. அதனால நமக்கு தெரியும் சைவம்ங்கிறது முழுக்க ஒண்ணு கிடையாது. ஆனா பயபக்தியோடு நாங்கள் சைவத்தை மட்டுமே சாப்பிடுகின்ற ஒரு மக்கள் நம்புறாங்கல்ல, அந்த மக்கள் வந்து நம்புறது வந்து அவனுடைய உரிமை. நாங்கள் சைவ பொருள் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்புறது வந்து அவங்களுடைய உரிமை. அப்படி சைவ பொருள் வாங்கி சாப்பிட்ற ஒரு பொருள்ல அசைவம் கலக்கப்பட்டிருக்கிறதானா உண்மையிலேயே அப்படி யார் கலந்தார்களோ அவர்கள் வந்து தண்டனைக்கு உரியவர்கள். அவர்கள் இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, கோயில் நிர்வாகம் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நெய்யில வந்து லட்டு தயாரிப்பது வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியா ஆகுது அப்படிங்கிறதுக்காக பாமாயில பயன்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுது.
அப்படி பாமாயில் பயன்படுத்தும் போது நெய்யோடைய வாசனை இல்லாமல் போயிடும் அந்த லட்டுல. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டுடைய கொழுப்பையும் பன்றியுடைய கொழுப்பையும் மீனுடைய அந்த எண்ணெயையும் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வாசனை போகாமல் இருப்பதற்காகவும் சுவையை கூட்டுவதற்காகவும் அதில் வந்து சேர்த்துருக்காங்க. அதனால வந்த பிரச்சனை தான் இது அப்படின்னு நமக்கு வந்து சில தகவல்கள் வந்து ஊடகத்தின் மூலமாக தெரிய வருது. அப்போ இந்த ஏஆர் டைரிங்கிற அந்த நெய் விற்பனையாளர்கள் அந்த கம்பெனி வந்து இதில் குற்றம் செய்யலை. அடுத்து வந்து இந்த லட்டுல கலப்படம் செஞ்சது யாரு அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோயிலுடைய முன்னாள் தலைமை அர்ச்சகர் ரமண தீட்சித் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். யாரு? திருப்பதி ஏழுமலையான் கோயிலுடைய முன்னாள் தலைமை அர்ச்சகரே சொல்றாரு என்னன்னு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு, விலங்குகளுடைய கொழுப்பை கலக்குறாங்கன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். கலப்படம் வந்து அந்த லட்டுல கலப்பது வந்து மகா பாவம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பதிவு பண்றாரு. நமக்கு சில கேள்விகள் இருக்குங்க. என்னன்னு, சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பத்திரிகையில வந்து ஒரு செய்தி வருது. என்னன்னு வருது, திருப்பதி லட்டு செய்வதற்காக அனுபவம் பெற்ற 10 ஆண்டு அனுபவம் பெற்ற நபர்களை நாங்கள் வந்து விண்ணப்பிக்க நாங்கள் வந்து கோருகிறோம். அந்த கோயிலில் வந்து லட்டு செய்யறதுக்கு நல்ல அனுபவம் உள்ள ஆட்களை நாங்கள் தேர்வு செய்ய நாங்கள் ரெடியா இருக்கிறோம், அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு கீழே இன்னொரு தகவலையும் போடுறாங்க. என்ன அப்படின்னா, அவர்கள் வைஷ்ணவ பிராமணர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போடுறாங்க. இப்போ லட்டு செய்யறதுக்கு வைஷ்ணவ பிராமணர்கள் தான் வேணும். சைவ பிராமணர்கள் வேணாம், நம்பூதிர்கள் வேணாம், தீட்சிதர்கள் வேணாம், கௌல் பிராமின் வேணாம், முகார்ஜிகள் வேணாம், சர்மாக்கள் வேணாம். ஆனா லட்டு செய்யறதுக்கு குறிப்பிட்ட வைஷ்ணவ பிராமணர்கள் தான் வேணும்னு சொன்ன அந்த அயோக்கிய பையன் அவன் தானே செஞ்சிருப்பான் அந்த லட்டை. அவனுக்கு தெரியாம அந்த கலப்படம் நடந்திருக்குமா? அந்த அயோக்கிய பையனுக்கு தெரியாம அந்த கலப்படம் நடந்திருக்குமா லட்டுல? அவனை பொறுத்த அளவுக்கு அது ஒரு விலை பொருள். ஆனா இந்த திருப்பதி லட்டை புனிதமா பார்க்கிற அந்த மக்களுக்கு வந்து அது ஒரு சைவ பிரசாதம் தானே. அப்போ அவன் சைவ நம்பிக்கையில வந்து நீ வந்து போர் தொடுத்திருக்கனா, நீ தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் தானே. அந்த கோயில்ல லட்டு செய்யறவன் தான் உண்மையான குற்றவாளி. அவனை தண்டிக்கணும், நேரடியாகவே தண்டிக்கணும். ரெண்டாவது நமக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்துவர், அவருடைய அப்பா வந்து ராஜசேகர் ரெட்டி வந்து ஒரு கிறிஸ்துவர். அதனாலதான் கோயிலுடைய புனிதம் வந்து கெட்டு போற அளவுக்கு இவங்க வந்து கோயிலுடைய பிரசாதத்திலே வந்து இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க சொல்றானுங்க. ஒரு கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில்ல லட்டு பிரசாதமா வழங்கப்படுது. அந்த லட்டுல கலப்படம் செய்வது அந்த கோயிலுடைய லட்டு செய்யறவனுக்கு தெரியாம நடக்குமா? காலங்காலமா இவனுக்கு தான் வந்து லட்டு கொடுத்துக்கிறானுங்க, இவனுக்கு தான் லட்டு செய்யறானுங்க. அதுல என்னென்ன கண்டென்ட் சேர்க்கறானுங்க, என்னென்னலாம் வந்து இவனுங்க வந்து அந்த பொருட்களை சேர்க்கறாங்க, ஏலக்காய் எவ்வளவு போடுறானுங்க, கற்கண்டு எவ்வளவு போடுறானுங்க, அதுல வந்து சர்க்கரை எவ்வளவு சேர்க்கறானுங்க, அதுல வந்து கடலமாவை எவ்வளவு சேர்க்கறானுங்க, எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் மீன் கொழுப்பையும் வந்து சேர்க்கறது இவனுக்கு தெரியாம நடந்திருக்குமா? அப்போ முதல் குற்றவாளியே வந்து அங்க லட்டு செய்யறவன் தான். இப்போ இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும். நீங்க இப்ப கோயில்கள்ல வந்து சிலை கடத்தல் சொல்றாங்கல்ல, பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சிலை கடத்தல் போயிட்டு இருக்கும். கடத்தப்பட்டு அது விற்கப்பட்டு வெளிநாடுகளுக்கோ எங்கேயோ ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும். அந்த கோயில்ல அர்ச்சகனா இருக்கிறவனுக்கு மறுநாளே அந்த கோயிலுடைய சிலையை வந்து தொட்டு அவன் தான் கழுவுறவன், அவன் தான் பொட்டு வைக்கிறவன். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கோயிலுடைய சிலைகள் காணாம போன பிறகு ஒரு 10 ஆண்டோ இல்லை 20 ஆண்டோ இல்லை 50 ஆண்டோ 40 ஆண்டோ ஆன பிறகு அந்த கோயில் நிர்வாகம் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டானா, அந்த மக்களோட மக்களா அந்த கோயில் நிர்வாகத்தோடு சேர்த்து அந்த கோயில்ல மணியாற்றவன் இருக்கான்ல, அவனும் சேர்ந்து ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணுவான். கோயிலுடைய சிலை வந்து திருட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவனும் வந்து ரோட்ல இருந்து போராட்டம் பண்ணுவான். கோயிலுடைய சிலை திருடு போன மறுநாளே அந்த கோயிலுடைய அர்ச்சகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் தான் வந்து டெய்லி வந்து கழுவுறான், டெய்லி பூஜை பண்றான். சிலை வித்தியாசம் தெரியாதா? அதே போலதான் இந்த லட்டு விவகாரத்திலையும். லட்டுல வந்து இவனுக்கு கலப்படம் செய்து விற்பது இவனுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த லட்டு விவகாரம் இந்திய அளவுல தேசிய அளவுல வெடிச்ச பிறகு அந்த கோயில் நிர்வாகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்து கோயில் லட்டுல வந்து யாரோ கலந்துட்டாங்க, கலப்படத்தை கலந்துட்டாங்க, ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு அந்த காரணத்தை சொன்னா கூட பரவாயில்ல, ஜெகன்மோகன் ரெட்டி மீது நமக்கு ஒன்றும் பற்று கிடையாது. ஆனா அவன் ஒரு கிறிஸ்துவர்னு நீ கை நிட்டுற இல்லையா? இது மகா அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தனத்தை சுட்டி காட்டும் விதமாக தான் இந்த வீடியோ நம்ம பேச வந்திருக்கோம். இது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. 2 விஷயத்தை தான் நம்ம கருத்தில் கொண்டு இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். 1, சைவ நம்பிக்கை கொண்ட மக்கள் வந்து இதை பிரசாதமாக சாப்பிட்றாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையில நீங்க போர் தொடுத்துருக்கீங்க, அந்த நம்பிக்கையை நீங்க உடைச்சிருக்கீங்க.
உணவில் வந்து நீங்க வந்து கலப்படம் கலப்பது வந்து சட்டப்படி குற்றம். அப்படி இந்த உணவுல வந்து நீங்க கலப்படம் கலந்து நீங்க வந்து முதல் குற்றவாளிகள். ரெண்டாவது, இந்த கோயிலுடைய பிரசாதத்துல வந்து கலப்படம் கலக்கப்பட்டிருப்பது வந்து அந்த கோயில்ல லட்டு செய்வனுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு தெரியாம ஒரு நூல் கூட நகர்ந்திருக்காதாங்க. அப்ப ரெண்டாவது, நீ ஒரு குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு வந்து இன்னொரு மதத்தின் மீது வந்து நீ வந்து பை சுமத்தாதன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். பிரசாதம் ஏத்து சாப்பிடுகிற உணவுல வந்து கலப்படம் கலந்தவர்கள் வந்து உண்மையிலேயே தண்டிக்கப்பட வேண்டிய, கடுமையாக சட்டப்படி கண்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்ம கூறிக்கிறோம். ரமண தீட்சிதர் சொன்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த கோயிலுடைய தேவஸ்தான போர்டுல வேலை பார்க்கிற, லட்டை வந்து உருண்டை பிடிக்கிற அந்த உருண்டைகளுக்கு தெரியாம இந்த வேலை எதுவும் நடக்காது. அதனால சட்டப்படி தண்டிக்கப்படணும்னா. நன்றி, வணக்கம்.